ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் முஸ்லீம் வீடுகளில் செய்கிற மாதிரி புலாவ் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம சேனலில் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய முடியும். இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 800 கிராம் இருக்குது. இந்த அரிசியை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இப்போது மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். 20 நிமிஷம் ஊறினா தான் நமக்கு அரிசி நல்ல நீளமாக வரும். இப்போது ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டுமே நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் இந்த சைஸில் 4 பட்டை எடுத்திருக்கேன். கூடவே 8 ஏலக்காய், கிராம்பு 8, 1 ஸ்டார் அனீஸ், 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம பிரியாணி அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இது ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கினா போதும். வெங்காயம் ப்ரௌனிஷாக வதங்கிருச்சுன்னா நம்ம புலாவோட கலரும் ப்ரௌனிஷாக மாறிடும். நமக்கு புலாவ் ஒயிட் கலரில் தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இல்லைனா அது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10லேருந்து 12 முந்திரி எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண புதினாவும் சேர்த்துக்கலாம். இந்த புதினா மல்லி நம்ம புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் வாசனையும் கொடுக்கும். ஸோ இதை நம்ம வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி 1க்கு 1.5 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. ஸோ இப்போ கரெக்டான அளவில் சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும். நம்ம 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஒரே லெவலுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க, அப்புறம் அரிசி உடஞ்சி போயிடும், நமக்கு நீளமாக வராது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட போகிறோம். இந்த பாத்திரத்தை நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே சின்னதாக ஒரு ஹோல் இருக்குது. இதை ஒரு டிஷ்யூ வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாத்திரத்தோட அடியில் நம்ம ஒரு கனமான தோசைக்கல் வைக்க போகிறோம். ஸ்டவ்வை நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது மேலே தோசைக்கல் வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல்லுக்கு மேலே நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த தோசைக்கல் நல்ல சூடாயிரும்.
தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக ஸ்டவ்வை குறைச்சி நல்ல லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து அப்படியே தம் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே ஓப்பன் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்க ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல உதிரி உதிரியாக நல்ல நீளமாக வந்திருக்கு பாருங்கள். வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புலாவ் இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த புலாவ் கூட சாப்பிட்றதுக்கு தால்ச்சா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.